தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சண்முகசுந்தரபுரம் கிராமத்தின் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே ஐயனார் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் இரவில் புகுந்த 3 மர்ம நபர்கள் கோவிலின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று கயிறு போட்டு கட்டப்பட்டிருந்த உண்டியலை சுமார் 12,000 ரூபாய் பணத்தோடு தூக்கி சென்றனர். உண்டியலை திருட வந்த மர்ம நபர்கள் கோவில் வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை திசை திருப்பி பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து உண்டியலை தூக்கி செல்லும் வீடியோ காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. தற்போது அந்த காட்சிகளை வைத்து ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுகெடுத்த தலைக்குந்தா பகுதியில் கடந்த 10ஆம் தேதி எர்த்தன் டேம் என்ற காப்பு காட்டிற்குள் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாகூர் சுரேஷ் பாபு என்ற யூடியூபர், உதகையை சேர்ந்த ஃபைசல் ரகுமான், முகமது நவாஸ் ஆகியோர் உதவியுடன் சென்று ட்ரோன் உட்பட சில நவீன கேமராக்கள் மூலம் சாகச வீடியோ எடுத்துள்ளார். இதன் பின்னர் இந்த வீடியோக்களை யூடியூபில் பதிவேற்றம் செய்துள்ளனர். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் எடுக்கப்பட்ட வீடியோவை யூடியூபில் பார்த்து அதிர்ச்சியடைந்த வனத்துறையினர் இதுகுறித்து அந்த 3 நபரிடம் விசாரணை நடத்தினர். இதைத் தொடர்ந்து அவர்கள் 3 பேருக்கும் தலா 25,000 வீதம் 75,000 அபராதம் விதித்தனர். இதுகுறித்து மாவட்ட வன அலுவலர் கௌதம் கூறுகையில், உள்ளூர் மக்கள் உதவியுடன் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வெளிநபர்கள் அனுமதியின்றி சென்று வருகின்றனர். இவ்வாறு அனுமதியின்றி சென்றால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் பொதுமக்கள் கூட்டம் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், SS சிவசங்கர், CV கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அப்போது பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர், உச்சநீதிமன்றம் வழங்கிய தேர்தல் பத்திரம் ரத்து என்ற தீர்ப்பு மோடிக்கு முதல் சறுக்கல் என்று விமர்சித்து பேசினார். இதையடுத்து பேசிய வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், ஒரு காலத்தில் மகளிர் ஓட்டு MGRக்கு இருந்த நிலையில் தற்போது பெண்கள் ஓட்டு MK ஸ்டாலினுக்கு தான் அதிகம் உள்ளது. MGRஐ விட 3 MGRக்கு சமமாக MK ஸ்டாலின் திகழ்வதாக பெருமிதமாக கூறினார். திருப்பூர் ராக்கியாபாளையம் பகுதியை சேர்ந்தவர் தனசேகர். இவரது மாமியார் லட்சுமி பூண்டி ஆத்துப்பாளையம் பாரதியா நகர் பகுதியிலிருந்து தனது மகள் மற்றும் மருமகனை காண ராக்கியாபாளையம் சென்றுள்ளார். பின்னர் மீண்டும் லட்சுமியை பூண்டிக்கு தனசேகர் தனது 2 சக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். இவர்கள் செல்லாண்டி அம்மன் துணை அடுக்குமாடி குடியிருப்பு அருகே சென்றபோது சாலையில் இருந்த மண்ணில் 2 சக்கர வாகனத்தின் சக்கரம் சரிந்து சாலையோரம் இருந்த குப்பை தொட்டி மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி லட்சுமி சாலை நடுவே விழுந்த போது பின்னால் வந்த லாரி மீது ஏறியுள்ளது. இதில் லட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த திருப்பூர் தெற்கு போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டியில் உள்ள OPS தனது பண்ணை வீட்டில் நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் 24ஆம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் 24ஆம் தேதி தேனியில் நடைபெறும் கூட்டத்தில் TTV தினகரனுடன் ஒன்றாக இணைந்து கலந்து கொள்ள உள்ளதாகவும், இந்த கூட்டத்திற்கு நமது அணியினர் அதிகளவு கட்சியினரை திரட்டி வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.